என்னோட குழந்தை ரொம்ப நேரமாக ஃபீட் எடுத்துக்கிறாங்க டாக்டர். பட் ஃபீட் எடுத்து அடுத்த ½ அன் ஹவர் டு 1 ஹவர்லேயே திரும்ப எந்திரிச்சு பசிக்காக அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கான ரீசன் இம்ப்ராப்பர் லேட்சாக கூட இருக்கலாம். லேட்ச் ப்ராப்பராக இல்லைன்னா அவங்க நிப்பிள் மட்டுமே சக் பண்ணுவாங்க. அது மூலமாக எய்தர் அவங்களுக்கு சுத்தமாகவே மில்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப கம்மியான மில்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதை வச்சு அவங்களோட வயிறு நிறையாது. ரெண்டாவது, அவங்க ரொம்ப சக் பண்ணி சீக்கிரமாக டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் உங்களோட நிப்பில் குழந்தையோட வாய்க்கு எய்ம் பண்ணாமல் அவங்களோட அப்பர் லிப்க்கு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அப்பர் லிப்பை மட்டும் நீங்கள் டச் பண்ணி விட்டிங்கனாவே குழந்தை அவங்களோட மவுத்தை நல்லாவே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக போத் நிப்பிள் அண்ட் ஏரியோலா ரெண்டையுமே அவங்க வாய்க்குள்ளே நல்லா எடுத்துகிட்டு போய் ப்ராப்பரான அட்டாச்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் குழந்தை நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு 2-3 சக் நல்லா பண்ணுவாங்க. வாயில் பாலை தேக்கி வச்சுட்டு அடுத்தது ஒரு நல்ல சத்தமாக ஒரு முழுங்குவாங்க. ஸோ ஆடிபிள் கல்ப் அப்படின்னு சொல்லுவோம்.